இசைஞானி இளையராஜாவுடைய ஒரு பேட்டி இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது இப்போ தான் கொடுத்தாரா, எப்போ கொடுத்தாருன்னு தெரில. ஆனால் இப்போ அதை எடுத்து போட்டு ஒரு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. பல பேரும் அதில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான கம்யூனிஸ்ட் வெறுப்பு என்பது இருக்கிறது. இந்த வீடியோவுக்கு பின்னாடி எல்லாரும் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, இளையராஜா சகோதரர்களுக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் ஒரு தீராத பகை இருக்குது அப்படின்னு ஒரு கட்டமைக்க விரும்புகிறாங்க. இளையராஜா தன்னுடைய பேட்டியில், மதுரையில் நாங்கள் தங்கியிருக்கிற போது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் மாயாண்டி பாரதியினுடைய வீட்டினுடைய மாடியில் நாங்கள் தங்க அனுமதி கேட்டோம். ஆனால் அவர் ஏனோ மறுத்துட்டாரு அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த ஆதங்கத்தை இளையராஜா வைத்துக் கொள்வதற்கான சுதந்திரம், உரிமை அவருக்கு இருக்கிறது. மாயாண்டி பாரதி யார்? கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய மூத்த தலைவர் கே தங்கமணி, KP ஜானகி அம்மாள், மறைந்த விடுதலை போராட்ட வீரர் N சங்கரையா உள்ளிட்ட தலைவர்களோடு ஆரம்ப காலத்தில் மதுரையில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவராக அவங்க இருந்தாங்க. இவர்களெல்லாம் பாவலர் வரதராஜன் உள்ளிட்ட இளையராஜா, கங்கைவன் சகோதரர்களுக்கு கம்யூனிஸ்ட் மேடைகளில் பாடுவதற்கு, இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க. பாவலர் சகோதரர்களும் கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் எங்களை தூக்கி வளர்த்தது அப்படின்னு பல நேரங்களில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பாவலர் வரதராஜன் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெறும் மேடை கச்சேரியில் மட்டும் இதுக்கு நீங்கள் பாடுறீங்க, சினிமாவுக்கு போங்க, தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு எங்களை பணம் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தது மாயாண்டி பாரதி தான் அப்படின்னு பாவலர் வரதராஜனே ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு. இப்போ அண்மையில் வந்து சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் வந்து சிம்போனியை தமிழ்நாடு அரசு நடத்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாவலர் வரதராஜன் உள்ளிட்டவர்கள் தங்களுடைய தோள்களில் வந்து சிகப்பு துண்டை போட்டிருக்காங்க. பின்னாடி 2 செங்கொடி என்பது பறந்து கொண்டிருக்கிறது. அந்த டாக்குமெண்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, இளையராஜா உள்ளிட்டவர்கள் வந்து செங்கொடியினுடைய ஆதரவில் தான் தங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கையம்மன் என்ன சொல்கிறாருன்னா, பாப்பா அம்மா இல்லாமல் நாங்களெல்லாம் வாழ்ந்திருக்கவே முடியாது. பாப்பா அம்மா அப்படின்னு யாரை குறிப்பிட்றாருன்னா, பொன்மலை திடலில் வாழ்ந்த ரயில்வே தொழிலாளர்களுக்கு ஆதர்சமான தலைவராக விளங்கிய, பின்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாப்பா உமானார். அது கங்கையம்மன் வந்து பாப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறார். ஸோ கடந்த காலங்களை முழுக்க நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கமும் பாவலர் சகோதரர்களும் இளையராஜா, கங்கையம்மன் உள்ளிட்டவர்களும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. அந்த மேடைகளில் இவங்க பாடியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் இயக்கம் இவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கிறதுங்கிறது மறக்க முடியாத உண்மை. இந்த சோஷியல் மீடியா பேட்டி வைரல் ஆனதுக்கு பிறகு சங்கரையா அவருடைய புதல்வர் நரசிம்மன் அவர் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு மறுப்பை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, அவருடைய அண்ணன் செல்வராஜ் யார் அப்படின்னா, பாரதி ராஜாவுடைய படங்களுக்கு திரைக்கதை எழுதக்கூடிய கதை ஆசிரியர். அவர் என்ன ஒரு பத்திரிகையில் வந்து தொடர் எழுதியிருக்காரு. ஜூனியர் விகடனில் வந்து கடல் தொடாத நதி அப்படிங்கிற ஒரு தொடரில் செல்வராஜ் என்ன குறிப்பிடுறாருன்னா, இளையராஜாவை நான் பஞ்சு அருணாச்சலத்தில் போய் அறிமுகம் செய்து வைத்தேன், பாரதி ராஜாவிடம் அறிமுகம் செய்து வைத்தேன். பாரதி ராஜாவும் பஞ்சு அருணாச்சலமும் இளையராஜாவுடைய திரைப்படத்திற்கு வாய்ப்பை வழங்கியவர்கள், அவர் மேலே வர்றதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு அந்த கடல் தொடாத நதிங்க அந்த தொடரில் எழுதியிருக்காருன்னு நரசிம்மன் குறிப்பிடுகிறார். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தா கம்யூனிஸ்ட் இயக்கமும் பாவலர் சகோதரர்களும் ரொம்ப இணக்கமாக தான் இருந்திருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏன் இப்படி ஒரு பேட்டி இப்போ வரணும்? அது ஏன் எல்லாரும் கமெண்ட்டில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது ரொம்ப கோபமாக கால் போடு எழுதணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய மேடைகளில் பாவலர் சகோதரர்கள் பாடியது உண்மை. கட்சிக்கு அது மிகப்பெரிய ஆதர்சமாக இருந்தது. கிராமப்புறங்கள் வரைக்கும் எங்களுடைய அரசியலை கொண்டு போவதற்கு இவருடைய இசை பயன்பட்டது என்பது உண்மை. அவர்களை திரைத்துறைக்கு அனுப்பி வைத்து அவருடைய திறமையை தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எங்கும் பரப்புவதற்கு மாயாண்டி பாரதி உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஆதரித்தார் என்பதும் உண்மை. இன்றைக்கு வந்து சிண்டு முடிஞ்சு ஏதோ இளையராஜா சகோதரர்களுக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் ஒரு தீராத பகை இருக்கிற மாதிரி சில பேர் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக இதை எடுத்து போடுறாங்க. இது வந்து பலரும் வந்து இதை பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. தங்களுடைய கருத்துக்களை, சொந்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் எந்த உண்மையும் கிடையாது. நிச்சயமாக இன்னைக்கு இந்த இசை உலகத்தில் வந்து அவங்க மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கிறாங்களோ, அதே போல் கம்யூனிஸ்ட் இயக்கம் எளிய மக்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுகிற கட்சியாக இருக்குது. இந்த 2 இளையராஜாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது ஒரு நல்ல உறவாகத்தான் தொடர்கிறது. இந்த வீடியோவை எடுத்து போட்டு சம்பந்தம் இல்லாமல் கமெண்ட் பண்ணக்கூடிய சில பேர் தான் சிண்டு முடிக்க பார்க்குறாங்க. அது தேவையில்லாத வேலை தான். இந்த உறவு என்பது தொடரும் அப்படிங்கிறதான் பார்வையாளர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது.